ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு 5G ட்ரெண்டிங் ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய ஸ்கின் கலரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சோப் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய க்ரீம் அப்புறம் லோஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு ஈஸியாக நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த விதமான பாதிப்பையுமே ஏற்படுத்தாமல் இயற்கையான பொருளை வச்சு ஒரு ஹோம் ரெமெடி சோப் தான் நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன். இந்த சோப் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இந்த சோப் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் பியர் சோப் பாதி எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு முல்தானி மெட்டி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பியர் சோப்பில் பாதி அளவு ஒரு 25 கிராம் அளவு எடுத்தாலே போதும். நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். முல்தானி மெட்டி 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் டர்மரிக் ஒரு 3 பிஞ்சஸ் அளவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பசும்பால் எடுத்திருக்கேன். இந்த சோப் பண்ணுறதுக்காக பசும்பால் ரொம்பவே நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. ஸோ பசும்பால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். நம்மளோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடலை மாவு தான். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் இதுதான். நம்ம முல்தானி மெட்டி கடலை மாவு எடுத்திருக்கோம். முல்தானி மெட்டி நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பருக்கள் வராமல் இருக்கிறதுக்கும், நம்மளுடைய முகம் நல்ல முகப்பொலிவோடு இருக்கிறதுக்கும், அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பியர் சோப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரமாகவே நம்ம மெல்ட் ஆயிரும். நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இந்த சோப்பை சோப் பேஸை மெல்ட் பண்ண போகிறோம். அதனால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோப்பில் நம்ம மில்க் ஆட் பண்ணுறோம். இது காய்ச்சாத பசும்பால் நான் எடுத்திருக்கேன். ஸோ பசும்பால் ரொம்பவே நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. நாட்டு பசும்பால் நீங்கள் எடுத்துக்கலாம். பாக்கெட் பாலை விட பசும்பால் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ண இது ரொம்ப சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். இப்போ தண்ணி ஒரு சட்டி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கோப்பை வச்சு அதில் சோப் பேஸை போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோப் பேஸ் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலை மாவு, முல்தானி மெட்டி, மஞ்சள் இந்த மூணையும் பசும்பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்மளுடைய சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையுமே பசும்பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம எடுத்துருக்கக்கூடிய கடலை மாவு, முல்தானி மெட்டி, மஞ்சள் இந்த மூணுமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஓப்பன் போர்சஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி நம்மளுடைய செல்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முல்தானி மெட்டியில் இருக்கக்கூடிய கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் இ இந்த மாதிரியான சத்துக்கள் நம்மளுடைய சருமத்திற்கு தேவையான எண்ணெய் தன்மையை கொடுக்கும். ஸோ நம்ம சோப் பேஸ் மூலம் இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸ்க்கு போடும்போது நம்ம தினமுமே அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸும் நல்லா க்ளோயிங் ஆகும். நம்மளுடைய சோப் பேஸ் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. நான் 25 கிராம் அளவு தான் பியர் சோப் எடுத்திருக்கேன். அதிகமான அளவில் நான் சோப் எடுக்கலை. சோப்பை விட அதிகமாக நான் கடலை மாவு, முல்தானி மெட்டி இது எல்லாமே சேர்த்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சோப்பு கம்மியாக போட்டாலே போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சோப் பேஸில் கடலை மாவு, முல்தானி மெட்டி, மஞ்சள், பசும்பால் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஹாட்டான வாட்டரில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சோப் பேஸை நான் வளையல் டப்பாவில் ஊற்றுறேன். ஏன்னா இந்த டப்பாவில் நம்ம ஊற்றும் போது நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிளாஸ்டிக்ன்றனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே சோப் தனியாக வந்துடும். அதனால் இந்த டப்பாவில் நான் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நம்ம 25 கிராம்ஸ் அளவு தான் சோப் எடுத்தோம். ஆனால் சோப்பு ஒரு 75 கிராம் அளவு எனக்கு பெருசாகவே கிடச்சிச்சு. ஏன்னா நான் 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன். பசும்பால் வேறு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு நல்ல பெரிய சோப்பாகவே கிடச்சிச்சு. இப்போ இதை 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு நீங்கள் உடனே இதை டப்பாலேருந்து எடுக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் 1 டே ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். உள்ளேலாம் காயாமல் சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உடனே எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 டே அல்லது 2 டே ஃபுல்லாகவே இந்த சோப்பை அப்படியே வச்சிட்டிங்கன்னா நல்லா கல் மாதிரி ஆயிரும். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும், சீக்கிரம் கரையாது.
உங்களுக்கு எங்கெங்கே வந்து வெயில் படுதோ அங்கெல்லாம் வந்து இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இது நல்ல டேன் ரிமூவராக வந்து இந்த சோப் வந்து இருக்கும். நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே ஸ்கின் க்ளோயிங்கை வந்து எடுத்து கொடுக்கும். நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து பிம்பிள் வராமல் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம வந்து இதில் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுடைய ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன டிசீஸ், பிம்பிள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்ம தினமும் இந்த சோப்பை யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே வந்து ஸ்கின் வந்து க்ளோயிங் ஆகும். நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து பாரம்பரியமான நலங்க மாவு இன்க்ரீடியண்ட்டாக தான் நான் வந்து இந்த சோப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நலங்க மாவு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்மெல் வந்து அந்த கடல மாவு, மஞ்சள் இந்த மாதிரியான ஸ்மெல்லு தான் அடிக்கும். ஸ்மெல்லுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்மெல் தேவைன்னா நீங்கள் ஏதாவது பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து சென்ட் கூட ஆட் பண்ணி நீங்கள் இந்த சோப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தை என்னுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.